இன்னைக்கு ஆவணி பௌர்ணமி வியாழக்கிழமைன்றதுனால நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ண போறேங்க. வாங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குபேரர் பூஜைக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு தட்டில் அரிசி போட்டு அதில் கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணி பூனால் அலங்காரம் பண்ணி அம்பாவை உட்கார வச்சுருக்கேன் லக்ஷ்மியை. அது பக்கத்தில் எங்கிட்ட லக்ஷ்மி குபேரர் பூஜை படம் இருக்குது, அதை வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே லக்ஷ்மி குபேரர் சிலை இருக்குது எங்கிட்ட, நான் அதையும் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் விநாயக பெருமானை வச்சுருக்கேன். இந்த பூஜைக்கு தேவையான இந்த பூஜைக்கு குபேரருக்கு பிடிச்ச அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் வச்சுருக்கேங்க. அவருக்கு பிடிச்சது ஊறுகாய், அதனால் நான் நெல்லிக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளரில் வெள்ளி டம்ளரில் நான் தீர்த்தம் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா குபேரர் விளக்கில் விளக்கேற்றி வச்சுருக்கேங்க. குபேரர் விளக்கை ஏற்றி வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறமா நான் இந்த லக்ஷ்மி தாயாரை குபேரர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. அங்கே பூஜை பண்ணால் கொடுப்பாங்க. அந்த எந்திரத்தை நான் வாங்கிட்டு வச்சுருக்கேங்க. அப்புறமா நான் குலதெய்வ சொம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உத்திரணி தீர்த்தம் வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமானது மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சுத்தமான பலகையில் அரிசி மாவால் குபேரர் எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுதான் மெயினுங்க. இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த எந்திரம் தான். இந்த எந்திரம் வரைஞ்சா தான் குபேரர் பூஜை பண்ண முடியும். அதனால் அரிசி மாவால் நான் குபேரர் எந்திரம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் நான் ரோஜா பூவும் குபேரர் காயினும் வச்சுருக்கேன். குபேரர் காயின் நான் டெய்லி பூஜை பண்ணுவேங்க. வியாழக்கிழமையும் பூஜை பண்ணுவேன். இந்த பூஜைக்கு தேவையான குபேரர் காயின் வச்சுட்டு அது மேலே ரோஜா பூ வச்சுருக்கேன். எனக்கு தாமரை பூ கிடைக்கலன்றதுனால நான் ரோஜா பூ வச்சுருக்கேன். அப்புறமா பிரசாதமாக நான் லெமன் ரைஸ் வச்சுருக்கேன். அலங்காரத்துக்காக நான் உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேங்க. மாதுளம்பழமும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுதான் குபேரர் காயினுங்க. இந்த காயினால் தான் நான் 108 காயின் இருக்குதுங்க. இதில் இந்த 108 காயினால் தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன் குபேரருக்கு. 108 அர்ச்சனை பண்ணிட்டு இல்லைன்னா 108 போற்றிகள் கூட சொல்லலாம். இல்லாட்டி யக்ஷாய குபேராய வைஸ்வர்வனாய தனதான்யாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகீதா பய ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி கூட இந்த 108 காயினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நூற்றி 8 போற்றிகள் இருக்குங்க, அதையும் சொல்லலாம். இல்லாட்டி 108 டைம்ஸு லக்ஷ்மி குபேராய நமக லக்ஷ்மி குபேராய நமக லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னும் சொல்லலாம் 108 டைம்ஸு. இவ்வளோதாங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை. ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணலாம். நான் 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். குபேரர் விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேங்க.
நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை இப்படி தாங்க பண்ணினேன். பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க ரொம்ப.